தருமபுரி பிஎஸ்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் 2025-2026 கல்வியாண்டு தொடக்க விழா. தருமபுரி பிஎஸ்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 2025-2026 கல்வியாண்டு முதல் புதிய நிர்வாகக் குழுவின் கீழ் இயக்கப்பட உள்ளது. அதன்படி இக்கல்வி ஆண்டிற்கான தொடக்க விழா 4/6/2025 அன்று நடைபெற்றது. கல்லூரியின் தாளாளர் திரு பொ. சண்முக வடிவேல் அவர்கள் தலைமை வகித்தார். கல்லூரியின் செயலர் செல்வி ச. பிரீத்திஸ்ரீ அவர்கள் முன்னிலை வகித்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் க. சங்கர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். கல்வி ஒருங்கிணைப்பாளர் திரு சி. வடமலை அவர்கள் இக்கல்வி ஆண்டிற்கான திட்டங்களை விளக்கினார். இந்த நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக தருமபுரி அரசு கலை கல்லூரி கணினி பயன்பாட்டியல் துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் ச. சிலம்பரசன் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்வில் கல்லூரியில் 2025-2026 கல்வியாண்டு இடம்பெறும் நிகழ்வுகள் மற்றும் செயல்படுத்தப்பட இருக்கும் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மாணவ மாணவியருக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்த இந்த நிகழ்வில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் இந்த நிகழ்வில் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர் என பலரும் கலந்து கொண்டனர். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொன்னார் பாரதி. அந்த பாரதியின் கூற்றுக்கிணங்க கடந்த 2015 ஆண்டு முதல் தருமபுரி சோலைக்கொட்டாய் பகுதியில் தருமபுரி பிஎஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் கல்வியல் கல்லூரி மிகச் சிறப்பாக நடந்து கொண்டு வருகின்றது. அந்த வகையில் தருமபுரி பிஎஸ்ஏ கலை மற்றும் கலை அறிவியல் கல்லூரியினுடைய இந்த கல்வியாண்டு 2025-26 கல்வியாண்டினுடைய வகுப்புகள் தொடக்க விழாவிலே நாம் பங்கு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமது வாழ்வையே கல்விக்காக அர்ப்பணித்து இன்று தருமபுரி கல்வி நிறுவனங்களிலே குறிப்பிடத்தகுந்த ஒன்றாக இருக்கக்கூடிய பிஎஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் கல்வியல் கல்லூரியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நமது மதிப்பிற்குரிய ஐயா சண்முக வடிவேல் ஐயா நம்மிடையே இருக்கின்றார்கள். அவர்களை இரு கரம் கூக்கி வருக வருக என அன்போடு முதல் நாங்கள் ஒரு புதிய குழுவாக இந்த பிஎஸ்ஏ குடும்பத்திலே இணைந்திருக்கின்றோம். என்னுடைய பெயர் முனைவர் க. சங்கர். இந்த கல்லூரியினுடைய முதல்வர் பொறுப்பை நமது தாளார் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். என்னோடு இணைந்து இந்த நிறுவனத்தில் கல்வி ஒருங்கிணைப்பாளராக பேராசிரியர் எஸ். வடமலை அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை நல்ல ஒரு கைத்தறல் தந்து வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அவர் கல்லூரியினுடைய நிர்வாகம் தொடர்பாகவும் கல்வி அலுவலர் தொடர்பாக அனைத்து பணிகளையும் அவர் மேற்கொண்டு செயல்படுவார்கள். அந்த வகையில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். அவரை தொடர்ந்து முனைவர் எஸ். சிலம்பரசன் ஐயா அவர்கள், அவர் நமது கல்வி நிறுவனத்தினுடைய நிர்வாக அலுவலராக புதிதாக இந்த குழுவில் இணைந்திருக்கின்றார். திரு முனைவர் எஸ். சிலம்பரசன் ஐயா அவர்களை நல்ல ஒரு கைத்தறல் தந்து வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். ஆக இந்த கல்வி நிறுவனத்தில் நாங்கள் புதிதாக இணைந்தது. இந்த கல்வி நிறுவனம் தொடர்ந்து மிக செம்மையாக நடைபெற வேண்டும். இதில் இந்த கல்லூரியிலே புதிய மாணவ சேர்க்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திலே பல்வேறு திட்டங்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு புதிய உற்சாகத்தினையும் அதே போல கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த கல்வி நிறுவனத்திலே பல்வேறு ஆயத்த பணிகளையும் நிர்வாக பணிகளையும் நமது தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியோடு நினைந்து பார்க்கின்றோம். நல்ல ஒரு கைத்தல் தந்து தலைவர் அவர்களை நாம் நன்றி சொல்வோம். அதோடு இந்த கல்வி நிறுவனத்திலே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆசிரியர் பெருமக்கள். திரு முத்துக்குமரன் லைப்ரரி அவர் உங்களுக்கு தெரியும். அதே போல திரு சரவணன், திரு மணி அவர்கள், எங்களோடு புதிதாக இணைந்திருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள், இவர்கள் எல்லாம்
இந்த கல்வி குழும பொதுவாக விவேகானந்தருடைய கூற்றுப்படி கல்வி முழுமைப்படுத்தும். அந்த கல்வியை நாம் எப்படி கற்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் ஒருவருடைய அறிவு பலப்படும். ஆக நமக்கு நல்ல அறிவு வர வேண்டும், நாம் நல்ல சிந்தனையாளர்களாக மாற வேண்டும், நம்மால் இந்த சமூகம் பயன்பட வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்திற்காகத்தான் நாம் கல்வியை கற்கின்றோம். ஆக அந்த கல்வியை நமது கல்லூரி தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு பெருமையை மாணவர்களாகிய நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக அன்போடு வரவேற்கின்றேன். ஐயா வரவேற்புரையே இவ்வளோ ரொம்ப நீளமாக கொண்டு போறான்னு நினைக்க வேண்டாம். உங்களை பார்த்ததிலே மகிழ்ச்சி, நிறைய பேசணும்னு தோன்றதுனால தான். சரிங்களா? ஏன்னு கேட்டால் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கல்லூரிக்கு நேரடியாக வந்து பயின்று கொண்டு இருக்கும்போது அந்த மாணவ செல்வங்களை பார்க்கிற பொழுதுதான் ஆசிரியர் பெருமக்களுக்கு பெருமை. ஆக இந்த ஒரு இனிய ஒரு நிகழ்விலே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் உங்களை வரவேற்பதோடு இந்த நிகழ்வினுடைய முத்தாய்ப்பாக தலைமை ஏற்றிருக்கக்கூடிய நமது கல்வி நிறுவனனுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா சண்முக வடிவேல் ஐயா இந்த தற்பொழுது தலைமை உரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றேன். நமது பிஎஸ்சி கலை அறிவியல் கல்லூரி மற்றும் கல்வியியல் கல்லூரியின் சார்பாக இன்று இறுதியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிர்வாகம், ஆசிரியர் மற்றும் மாணவர் சந்திப்பிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருவரை கல்லூரியின் சார்பாக வரவேற்கிறேன். இந்த இனிய நிகழ்வை முன்னின்று நடத்தி வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம் கல்லூரியின் முதல்வர் அன்பிற்குரிய முனைவர் சங்கர் அவர்களே, இந்த கல்லூரியை திறம்பட நடத்த வேண்டும், நல்ல முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு 2 ஆண்டு காலமாக என்னை அணுகி பல்வேறு நல்ல அட்வைஸ்களெல்லாம் செய்து இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கு உறுதியாக இருப்போம் என்று சொல்லி இங்கே நம்முடைய கலந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய முனைவர் சிலம்பரசன் அவர்களே, இங்கே இவர்களோடு சேர்ந்து இந்த நிர்வாகத்திலே பங்கு பெற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய உதவி பேராசிரியர் வடமலை அவர்களே, அன்பிற்குரிய இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற கல்லூரியில் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே 2021க்கு முன்னால் இந்த கல்லூரியிலே சேர்ந்த பயின்ற மாணவர்களுக்கெல்லாம் தெரியும் இந்த கல்லூரியுடைய வளர்ச்சியானது எப்படி சென்று கொண்டிருந்தது என்பதை நன்கு அறிவார்கள். யாராவது 21க்கு முன்னே யாராவது ஜாயின் இருக்கீங்களா? நீங்கள் இருக்கீங்க. எந்த பேச்சு? அவர்களும் நல்லாவே தெரியும் என்ன எப்படி நம்முடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருந்தது, எப்படி கொண்டு போனோம், அகாடமிக் எப்படி இருந்தது, மற்றது எப்படி இருந்ததுன்னா நல்லாவே அவருக்கு தெரியும். அதனால் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட 90லேயே கல்லூரி ஆரம்பித்திருக்கோம். உங்களுக்குலாம் தெரியுங்கிறது தருமபுரி பெரிய பொறியியல் கல்லூரி, நர்சிங், ஃபார்மசி, பிசியோதெரப்பி, கலை அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் இது போன்ற பல்வேறு கல்லூரி நிறுவி அதை நடத்தி நல்ல முறையிலே கொண்டு சென்றவன். அப்படி இருந்தும் அந்த கிட்டத்தட்ட ஒரு சார் சொன்னது போல் ஒரு 30-35 ஆண்டு காலம் இளம்பருவத்திலிருந்து இந்த கல்வி சேவையினுடைய பணி அனுபவங்கள் இருக்கின்றன. 2014 நாம் ஏன் ஒரு சொந்தமாக ஒரு காலேஜ் ஆரம்பிக்கக்கூடாது, நமக்காக நம்முடைய பகுதி மக்களுக்காக செய்யலாம்னு சொல்லி தான் அந்த ஒரு முயற்சி செய்து அப்புறம் எந்த இடம் போகலான்னு பார்க்கும்போது இந்த ஏரியாவில் காலேஜ் இல்லை. இந்த பகுதி மக்கள்லாம் கொஞ்சம் கல்லூரிக்காக பக்கத்து மாவட்டங்களையோ பக்கத்து ஊர்களையோ நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையே இந்த பகுதியிலேயே நடத்தி அவர்களை இங்கே கல்லூரியை செயல்படுத்த வேண்டிய நோக்கத்தில் இந்த இடத்தை தேர்வு செய்தோம். எங்கு எந்த ஒரு தொழிலை செய்தாலும் நம்முடைய செயல்பாட்டை பொறுத்து தான் அந்த கல்வி நிறுவனத்தின் வளர்ச்சியானது அல்லது தொழிலின் வளர்ச்சியானது இருக்கும். அந்த வகையிலே ஆரம்பித்தோம். நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிட்டத்தட்ட 1300 ஸ்ட்ரென்த்து வந்து 12 பஸ்ஸுகள் இயக்கினோம். கிட்டத்தட்ட 80க்கும் குறையாத ஆசிரியர் பெருமக்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல ஒரு கல்வியை பெற வேண்டும். ஏன்னா உங்களுக்குலாம் தெரியும், நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருக்கின்ற பல்கலைக்கழகத்திலே நம்முடைய பெரியார் பல்கலைக்கழகத்தில் கூட வருஷம் ஆனால் கிட்டத்தட்ட 1 லட்சம் மாணவர்கள் வெளியே வராங்க தேர்ட் இயரில் முடிச்சுட்டு. ஒரு 2-3 எண்ணிக்கை சற்று குறைவு. ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அத்தனை லட்சம் மாணவர்களையும் நீங்கள் எல்லாம் உங்களுடைய போட்டியிட்டு தான் இந்த ஒரு உயர்கல்வியோ அல்லது ஒரு வேலைவாய்ப்பையோ நீங்கள் எல்லாம் பெற முடியும்.
அதற்கு ஒரு சரியான தரமான ஒரு கல்வியை நீங்களெல்லாம் பெற வேண்டும். அது எவ்வளோ பேருக்கு அதெல்லாம் கிடைக்குதுன்றது உங்களுக்கே தெரியும். அதனால் அந்த மாதிரி ஒரு கல்வி இருந்தால்தான் நம்ம அந்த மாணவர்களுடைய கனவு நிறைவேற்றப்படும். அதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை இந்த நேரத்தில் இதை எடுத்து இந்த பணியை சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களுக்கும் அந்த கோரிக்கையை வைத்து இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் இந்த குரல் நமக்காக சொல்லப்பட்டது. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக இங்கே இந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மாணவ ஆசிரியர் பெருமக்கள் விளங்கிட வேண்டும். அத்தகைய ஒரு நல்ல கல்வியை நீங்கள்லாம் கொடுக்க வேண்டும். இந்த மாணவர்கள் பயன்பெற வேண்டும். இந்த கல்வியில் உங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இருந்து நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையிலே ஒரு நல்ல கல்வியை பெற்று நல்ல நிலையை அடைய வேண்டும் என்ற நேரத்தில் இந்த கல்லூரி சார்பாக கேட்டுக்கொண்டு உங்களை வாழ்த்தி விடைபெறுகின்றனர் என்பது அவருடைய உரையிலே நமக்கு தெரிந்தது. அந்த ஒரு கனவை நனவாக்கத்தான் நாங்கள் குழுவாக திட்டங்கள் தேவை. அது என்னென்ன திட்டங்கள் என்பதை நம்மிடையே விளக்க வருகின்றார்கள். கல்வி இந்த வருஷம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பிக்கையில் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அது எந்த நம்பிக்கையில் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 17 years எக்ஸ்பீரியன்ஸு நாங்கள் நல்லா பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து ஒரு 17 வருஷம் வேலை செய்கிறோம் அப்படின்னா நாங்கள் பெரிய பொருளோ பணமோ சம்பாதிக்கிறத விட மாணவர்கள் அப்படின்ற ஒரு சொத்து தான் நாங்கள் சம்பாதிச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு 17 yearsல பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் மீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ எங்கே பார்த்தாலும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுதான் எங்களோட மிகப்பெரிய ஒரு அசட்டை நாங்கள் பார்க்குறோம் எங்களோட லைஃப் டைமில். இந்த டீச்சர்ஸ் அப்படின்னா டீச்சர்ஸ் வெளியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒருத்தர் ரெகக்னேஷன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்க தான் எங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. இன் ஃபியூச்சர் we have many changes. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் வெறும் டிகிரி மட்டும் வாங்கிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக டிகிரி வாங்கிட்டு ஏதாவது வேலைக்கு போகணுன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை நாலேஜ், ஸ்கில். இது இல்லைன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காது. இன்றைக்கி காலையில் கூட என்னோடய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. சார் எனக்கு வந்து டீச்சர்ஸ் தேவை அப்படின்னாங்க. இப்போ பிஎட் காலேஜ் இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 15 daysல வந்து ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் சார்கிட்ட கேட்டுட்டு. ஏன்னா இப்போ செகண்ட் இயர் பிஎட் முடிச்சவங்க கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு எங்கே போக போகிறீங்க, ஜாபுக்கு போக போகிறீங்க. இப்போ டீச்சர்ஸ்க்கு நிறைய வேகன்சி வருது. அவங்க கேட்டாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஜாப் ஃபேர் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம். வர ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை பெஸ்ட்டாக இருக்கிறவங்க வேலைக்கு எடுத்துப்பாங்க. அப்போ பெஸ்ட் அப்படின்றது எதில் காட்ட முடியும்? அந்த ஸ்கில் அண்ட் நாலேஜ். எல்லோரும் வேலைக்கு போகலாம் தம்பி. இப்போ நிறைய பேர் நான் வேலைக்கு போய்ட்டு படிக்கிறேன் அப்படின்றீங்க. ஓகே, நல்லது தான். இன்றைக்கி 10,000 15,000 சேலரி கிடைக்கும். அந்த 10,000 15,000 இன்றைக்கி அது நல்லாயிருக்கும். பட் இன் ஃபியூச்சர் அது எப்படி இருக்குன்னு தெரியல. அதே கொஞ்சம் ரெகுலராக படிச்சுட்டு வெளியே போகிறோம் பார்த்தீங்கன்னா 1 lakh சம்பாதிப்பான். அப்போ அவனுக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டிகிரின்றது யாருனாலும் வாங்கலாம். 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் ஒரு வருஷம் டிகிரி முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஆனால் அந்த 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குன்னு பார்த்தா ஒரு 10,000 பேர் தான் வேலை கிடைக்கும். அந்த 10,000 பேர் யார் அப்படின்னா அவங்க அந்த ஸ்கில் இருக்கிறவங்க தான். அந்த ஸ்கில் கண்டிப்பாக வேணும். இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உள்ளே வாங்க. உள்ளே வந்து இருக்கிற ரிசோர்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா உங்களை யாரும் உள்ளே வர வேண்டாம்னு யாருமே சொல்லலை. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபேக்கல்ட்டி அப்பாயின்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி அப்பாயின்ட் பண்ணியாச்சு. 10-11 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 11 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. உங்கள் டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நோட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஆன்லைன் கிளாஸ் கூட பிளான் பண்ணியிருக்கிறோம். வீக்லி 1 day ஒரு ஆன்லைன் கிளாஸ் இன்கேஸ் வர முடியாதவங்க ஆன்லைன் கிளாஸ் கூட அட்டன் பண்ணலாம். நிறைய நாங்கள் பிளான் அவுட் பண்ணியிருக்கிறோம். தென் ஜாப் பிளேஸ்மெண்ட்டு இந்த வருஷம் கம்பல்சரி ஜாப் பிளேஸ்மெண்ட் இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் கண்டிப்பாக ஜாப் பிளேஸ்மெண்ட் இருக்கும். பிஎட்டுக்கு கண்டிப்பாக இந்த இயரில் செகண்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு இந்த முடிச்சு நீங்கள் வெளியேறதுக்குள்ள ஒரு 2 or 3 ஸ்கூல்ஸ் கேட்டிருக்காங்க. அது ஜாப் பிளேஸ்மெண்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதனால் நாங்கள் உங்களுக்கு எந்த அளவு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு என்ன பண்ணோம், சப்போர்ட் பண்ணுங்கள். இது இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்களா, ஒவ்வொருத்தரும் முக்கியமானவர்கள். ஓகேவா? நீங்கள் வந்து இன்றைக்கி சிறப்பு அழைப்பாளர்கள் நீங்கள் தான். ஏன்னா இந்த நிறுவனத்தில் ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலும் முக்கியமான நபர் சார் சொன்ன மாதிரி யாருன்னாக்கில் 3 pillars அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முதல் பில்லர் யார் அப்படின்னா மாணவர்கள் தான். 2வது பில்லர் பெற்றோர்கள். 3வது பில்லர் ஆசிரியர்கள். அந்த 4வது தூண் யார் நிறுத்த முடியும்னாக்கில் இந்த பில்டிங். அதான் நம்மளுடைய தலைவர். அந்த மாதிரி ஒவ்வொரு கல்வி நிறுவனத்துலேயும் அந்த 4 பில்லரில் எது ஒரு பில்லர் சரியாக இல்லைனா கூட அது சரியாக இயங்காது. ஓகேவா? அந்த பில்லர் நம்ம சரியாக நிறுத்தணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி கோச்சிங். எவ்ரிடே டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் ரெகுலராக 2 hours கிளாஸ் இருக்கும். இங்கே நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளியே போகும்போது கவர்மெண்ட் வேலையோட வெளியே போகலாம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி கோச்சிங்காக வெளியிலேருந்து ஆள் வர வச்சு இங்கே நாங்கள் வந்து கோச்சிங் கொடுக்க போகிறோம். அதே போல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எவ்ரிடே வீக்லி 2 days வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கும். இங்கேருந்து வெளியே போகிற மாணவர்கள் கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசுகிற அளவுக்கு திறமையாக வெளியே அனுப்புவோம்.
அதே போல் டைப்ரைட்டிங் கவர்மெண்ட் டைப்ரைட்டிங் கிளாஸோடு நாங்கள் டைப் வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஹையர் அண்ட் லோயர் டைப்ரைட்டிங் கிளாஸும் சர்டிஃபிகேட் வாங்கி தரத்துக்கு நாங்கள் உறுதி செய்கிறோம். அதே போல் முடித்த உடனே 100% வேலைவாய்ப்புகள் நாங்கள் இங்கே வழங்கப்படும். இங்கே தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இல்லாத சில கோர்சஸ் எல்லாம் இங்கே இருக்குது. பிஏ ஹிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஜியாகிரஃபி, பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி ஜுவாலஜிலாம் இருக்குது. நிறைய கல்லூரியில் நிறைய கோர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே யூனிக் கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்ந்து பயன்பெற்றால் கண்டிப்பாக உங்களுக்கு 100% வேலைவாய்ப்புகள் தரப்படும். தருமபுரி பிஎஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டு 2025-26 கல்வியாண்டிலே மாணவர் சேர்க்கையிலே கல்வி கட்டண சலுகைகள் வழங்கப்படுகின்றது. அந்த வகையில் +2 தேர்வில் 75 விழுக்காட்டுக்கு மேல் எடுத்த மாணவர்களுக்கு ஒரு பருவ கட்டணம் விலக்கும் அளிக்கப்படுகிறது. அதே போல் விளையாட்டு பிரிவிலே சேர இருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்குமே 50% கட்டண விலக்கும் அளிக்கப்படுகிறது. கட்டண விலக்கு மட்டுமல்ல, மாணவர்கள் இங்கே வந்து பயில்கிற அனைத்து மாணவர்களுக்கும் பிற்பகல் நேரத்திலே இலவச டிஎன்பிஎஸ்சி பயிற்சி, பேங்கிங் தேர்வுக்கு வழிகாட்டுதல் பயிற்சி, அதே போல் சரளமாக ஆங்கிலத்தில் பேசக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பயிற்சி போன்ற அனைத்து பயிற்சிகளும் கட்டணமின்றி வழங்கப்படுகிறது. ஆக இந்த கல்வியாண்டில் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மாணவர்களை எங்கள் கல்வி நிறுவனத்திலே சேர்த்து பயில நீங்கள் சேர்க்கை செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்.